அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஆனி மாதம் 1ஆம் தேதி, தேய்பிறை, சதுர்த்தி திதி பிற்பகல் 3:51 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி, திருவோணம் நட்சத்திரம் பின்னிரவு 1 மணி வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம், அமிர்த யோகம் பின்னிரவு 1 மணி வரை. அதன் பிறகு மந்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்கள் எதை தொட்டாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. விருந்தினர்கள் வருகையாலும் இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. திடீர் பண வரவு உண்டு. அதிகார பதவியில் இருக்கிறவங்களும் அறிமுகமாகுவாங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை. மேஷ ராசிக்காரர்களை, தாரமும் குருவும் தன்வினை பயனேன்னு ஒரு பழமொழி இருக்குங்க. நமக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும்னா அதுக்கு நாம் புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. அதே மாதிரி நமக்கு நல்ல குருநாதர், நல்ல வழிகாட்டி, நல்ல நண்பர் அமையணும்னா அதுக்கும் நாம் புண்ணியம் பண்ணணுங்க. இந்த தாரம், அதுக்கு அடுத்தது குரு, இவங்க 2 பேருமே நம்முடைய புண்ணிய பலத்தை பொறுத்தே அமையுங்க. எங்கும் எப்போதும் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எல்லோருக்கும் நல்லதை செய்து கொண்டு புண்ணியத்தை தேடிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. பழைய பாக்கிகள் கூட இன்னைக்கு வசூலாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்கி வருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களை, தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அம்மா கையால் சாப்பிட்டா அந்த ருசியே தனிதாங்க. அதே மாதிரி அப்பா சில விஷயங்களை நமக்கு அழகாக சொல்லி தருவார். அவருடைய அனுபவத்தை நமக்கு எப்பயுமே சொல்லி கொடுத்துருப்பார். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பெற்றோரை தெய்வமாக மதித்து வணங்கி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் வந்து சேருங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாமே எதிர்பார்க்கலாங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. மகளுக்கும் நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை, தாழ்ந்து நின்றால் வாழ்ந்து நிற்பாய் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதாவது நாம் எந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுத்து பணிஞ்சு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடம் வளைந்து கொடுத்து போகக்கூடியவர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நலமாக இருக்குங்க. வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. நேற்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, தான் போகிற காரியத்திற்கு தம்பி போனால் ஆகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. யாருக்கு எந்த இடத்துக்கு யார் அனுப்பணுமோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. நாம போய் பார்க்க வேண்டியது யாரை, மற்றவங்களை அனுப்பி பார்க்க வைக்கிறது யாரை, இதெல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ளாரையே கணக்கு போட்டு யாரை போய் நேரடியாக பார்க்கணுமோ அவரை நேரடியாக பார்த்து வேலைகளை கச்சிதமாக முடிக்கும் திறன் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பணவரவும் இன்னைக்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குதுங்க. மகனுடைய கல்யாண விஷயமா நல்ல மணமகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாதகமும் பொருந்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விலை உயர்ந்த பொருட்கள் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. மகிழ்ச்சியான செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். பங்குதாரர்களை பகிர்ச்சிக்காமல் கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. பழைய நண்பர்களாலும் ஆதாயம் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேற அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அவரவர்கள் சுதந்திரத்தில் தலையிடாமல் அவரவர்களை அவரவர்கள் போக்கிலேயே விட்டுப்பிடித்து எல்லாவற்றிலும் பொறுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு இரட்டிப்பு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ரொம்ப நாளாக கேட்டும் கிடைக்காம போன நீங்கள் கொடுத்து ஏமாந்து போன அந்த பணம் அதில் ஒரு பகுதி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாததெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, திட்டி கெட்டாரும் இல்லை, வாழ்த்தி வாழ்ந்தாரும் இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க யாராவது உங்களை பார்த்து அனாவசியமாக ஏதாவது குத்தங்குறை சொல்லி ஆத்திரத்தில் ஏதாவது சொல்லி வச்சாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. நான் உண்மையாக இருக்கேன், நான் யாருக்கும் துரோகம் பண்ணலை, அதே மாதிரி நான் என் மனசாட்சிப்படி நடந்துக்கிறேன், இவங்க என்னை பற்றி குறை சொன்னால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு எங்கும் எப்பொழுதும் மனசாட்சிக்கு மதிப்பளித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சனி பகவான் உங்களை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்க. 10ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உண்டுங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்றம் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை தீத்தணலில் இட்டாலும் தங்கம் தங்கமாகவே இருக்கும். நீங்களும் அப்படி தாங்க. எத்தனையோ கஷ்டம் வந்தாலும், எத்தனையோ துன்பங்கள் வந்தாலும் உங்களை நீங்கள் மாற்றிக்கவே மாட்டீங்க. உண்மையை தான் பேசுவீங்க, நல்லது தான் செய்வீங்க. அதனால தான் கஷ்டங்கள் வந்தாலும் இறைவன் பேரில் அந்த கஷ்டங்களை போட்டுவிட்டு தன்னுடைய தனித்தன்மையை இழக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துருக்கிறதுனால நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. வீட்டில் அடுத்தடுத்து நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக சந்திரனும் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் இருக்குதுங்க. அவங்கள வைத்துக்கொண்டு உங்களுக்கு மற்ற விஷயங்களும் நல்ல விதத்தில் நடக்குங்க. விலை உயர்ந்த பொருட்கள், ஆடை, அணிகலன்கள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் நீங்கள் புதுசு வாங்குவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட கூடுதலாக உங்களுக்கு இன்னைக்கு லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் சித்தர்கள் வழிபாடும் உங்களுக்கு நடக்கும். மகான்களுடைய ஆசீர்வாதம் கூட உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தீயை மிஞ்ச வைத்தாலும் பகையை மிஞ்ச வைக்காதே. ஆமாங்க, அடுப்பில் கூட கொஞ்சம் நெருப்பு இருக்கலாம், விடலாங்க. ஆனால் பகையை மட்டும் விட்டு வைக்கக்கூடாதுங்க. அதனால தாங்க பகையாளிகள் நமக்கு யாருமே இருக்கக்கூடாது. அவங்கள்ட்டையும் நம்ம சமாதானம் பேசிடலாம். அவங்க மனசை நாம் ஏன் புண்படுத்துவானேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் நல்லதையே செய்து எதிர்ப்புகளை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு பரவாயில்லன்னு இருக்கும். நட்பு வட்டம் இன்னைக்கு கொஞ்சம் பெருசாகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பிள்ளைகளாலும் மன நிம்மதி எல்லாமே உண்டுங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல லாபம் எல்லாமே இருக்குது. எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. சுக்கிரன் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. யாருக்கும் எந்த பொருளும் இரவில் தர வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, துணை போனாலும் பிணை போகாதே அப்படின்னு ஒரு பழமொழிங்க. அடுத்தவங்களுக்கு நாம் உதவலாம், அடுத்தவங்களுக்கு நாம் துணையாக இருக்கலாம். ஒரு வழிநடை பயணமாக இருந்தாலும் நாம் துணைக்கு போகலாங்க. ஆனால் அந்த கையெழுத்து போடுறது, பிணை கையெழுத்து, சாட்சி கையெழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போடக்கூடாதுங்க. அதை தாங்க இந்த பழமொழி உணர்த்துகிறது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் சாட்சி கையெழுத்து போட்டு சிக்கிக்கொண்டு இப்போதெல்லாம் சிக்கிக்கொள்ளாமல்
கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதுரியமான பேச்சால் சாதித்து காட்டக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் திடீர்னு நண்பர்கள் உறவினர்களும் தேடி வருவாங்க. விலகி சென்றவர்களும் இன்னைக்கு விரும்பி பேசுவாங்க. மகளுக்கு கல்யாண விஷயமாகவும் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லவரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரம் பரபரப்பாக இருக்கும். அடுத்தடுத்து லாபத்தை நீங்கள் எதிர்பாருங்க. அதோடு மட்டுமில்லாமல் உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கிறதுனால வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, துன்பங்களின் தாய் கடன் அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லி வச்சுருக்காங்க. ஆமாங்க, படுத்தா தூக்கம் வரணுங்க. அதுக்கு கடன் இல்லாமல் இருந்தால் தாங்க நல்லது. கடனை வாங்கி மாடி மேலே மாடி வச்சு வீடு கட்டிட்டு கடனை நினச்சி புரண்டு புரண்டு படுக்கிறதெல்லாம் சுத்தமாக உங்களுக்கு பிடிக்காதுங்க. எங்கும் எப்பொழுதும் ஆடம்பர வாழ்க்கையை எல்லாம் விரும்பாமல் யதார்த்த வாழ்க்கையை விரும்பி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. சொத்து பத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. இன்றைய தினம் எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் சின்னதாக பகை வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும். விவாதங்கள் எல்லாம் வேண்டாங்க. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அருமையாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சற்றே பொறுமையாக இருக்கணுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை கவனிங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பசியாத போதே புசியாதே அப்படின்னு ஒரு பழமொழிங்க. பசித்து புசிப்பது நல்லது. பசிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கும் கொஞ்சம் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி நாம் ஏதாவது சாப்பிட்டு வைக்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உடல் ஓம்பலில் கவனம் செலுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 2வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பூர்வ புண்ணியாதிபதி புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கிறதுனால நான் கொஞ்சம் பழைய வேலையெல்லாம் முடிக்க வேண்டியதாக இருக்குது, அதெல்லாம் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது முடிக்க முடியாமல் இருந்த பழைய வேலைகளை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் உங்களுக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பால் பருகிய வீட்டில் துரோகம் நினைக்காதேன்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்கிற மாதிரி நமக்கு பசியோடு இருக்கும்போது யார் உணவு தந்தார்களோ
அவர்களை வாழ்க்கை முழுவதும் மறவாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதி சந்திரன் 11ஆம் இடத்துல தன்னுடைய சுயசாரத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளும் படிப்பில் ஆர்வத்தை காட்டுவாங்க. அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். ஏற்கனவே நாம் முதலீடு செய்து வச்சுருக்கிறதும் நல்ல வட்டியோடு ஒசந்துட்டு போயின்னு இருக்குது அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் மகான்கள் சித்தர்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமார் தான். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இனிப்பு செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரம் ஆகிய இன்றைய நாள் அனைத்து சௌகரியங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.